ദേശതര വിടാതെ വണ്ണമായി ആമേൻ. പരലോക ദൈവനെ മാത്രം നോക്കി பார்த்து நம்முடைய பாதத்தில் மீண்டும் தஞ்சமாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா, இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா, இரக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாய் கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்த போகிறார். கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்மை திருப்தியாய் நடத்த போகிற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நன்மையினால் நாங்கள் திருப்தியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தொடர் ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கட்டு. கர்த்தர் இந்த தொடர் ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த நாள் ஜெபத்திலும் தேவ கரம் வெளிப்படும்படியாக, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து, அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே யூடியூப் சேனல் மூலமாய் தூர இடத்திலிருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மாலே உண்டாகிற ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆபத்து வேளையை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளது நாள் நன்மைகளை காணட்டும், ஆசீர்வாதங்களை காணட்டும். இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவானவர் கிரியை செய்யும், குறைவுகளை மாற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Bisata uyerte katra stotriga. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Stotriga. 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 Sarva vallame உள்ளவரே stotriga. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah.
ஆமென். எங்களை மறைத்து வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் ஜெபத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் உடைய ஜனத்தை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த 26வது நாள் ஜெப நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆளுகை செய்து நீர் வெளிப்படுவீராக. உடைய ஜனத்தை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கண்மலையின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே, ஆமே உன் முகரூபத்தை நான் பார்க்கட்டும், ஓ சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி, ஆமே தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராய், உங்க முக ரூபங்களை கவனிக்கிறவராய், தமது கண்மலையின் மறைவில் வைத்து உங்களை காக்கிறவராய், இந்த 26வது ஜெப நாளிலே கர்த்தருடைய ஆளுகை நம் மத்தியிலே பலமாய் 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 ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் தனித்தனியாய் பெயர் பெயராய் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்கு நேராக இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ஆமே, நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக விசுவாசத்தோடு நில்லுங்க எல்லாரும். ஆமே, ஜெபிக்கிற ஆத்துமாவே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஆசையோடு வாஞ்சையோடு இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. ரட்சிப்பின் அதிபதியாகிய கர்த்தர், ஆமென், அவர் ரட்சிப்பின் அதிபதி. ஆமென், அவருடைய கரம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தர் ரட்சிப்பின் அதிபதி. ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற சேனைகளின் கர்த்தர் தாமே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தமது ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்க துவங்குகிறார். சகோதரி, கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் உன்னை ரட்சித்து மீட்டெடுக்கிறார். எனவே கலங்காமல் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென் ஆமென். பயப்படாதே பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா
வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. இழந்து போனதை தேடி இயேசு வந்தா இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தா இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது, எழுந்து வா போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு உடை போற்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு உடை போற்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்டு உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்டு உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்டு உடை போற்றதமா. துன்பமா அல்லேலூயா. இயேசு இயேசு என்று கூப்பிட துவங்குவோமா? கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவாவே, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். கூப்பிடு இயேசு இயேசு என்று, கூப்பிடு இயேசு இயேசு என்று. உன் குறைகள் எல்லாம் அல்லேலூயா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது, உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா அது தண்ணீர் பட்டு
உன்னை போற்றதமா சொல்லுமா எல்லாரும் துன்பமா விசுவாசத்தோடு தேவ மகிமையை காணத்தக்கதாக கர்த்தருடைய மகிமையை பார்க்கத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவோ அவருடைய வல்லமையை பார்க்கும்படியாகவோ இதோ வாஞ்சையாய் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல ஆத்துமாவே கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படியாய் ஆவலோடு நில்லுங்க. இந்த நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய வல்லமையை பார்க்கும்படியாக வாஞ்சையோடு நில்லுங்க. கர்த்தருடைய கை வல்லமையை காணும்படியாக எதிர்நோக்கி நில்லுங்க. கர்த்தர் பலத்த கிரியைகளை இன்றைக்கு நடப்பிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு பலத்த மகிமையை கட்டளையிடுகிறார். ஓ ரக்கதர பலஷிகனடனா ஓ நான் உங்களுக்குள்ளாய் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். இதோ அவருடைய வல்லமை விளங்கப்படும்படியாக பூமி அனைத்தின் மேலும் அவருடைய கண்கள் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு உற்சாகத்தோடு ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய பலத்த ஆளுகைக்காக நன்றி. ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிற மகத்துவங்களுக்காக நன்றி. ஆமை இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆவியானவர் பலமாய் ஆளுகை செய்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக சாப கட்டுகளை முறிக்கும்படியாக சாப கட்டுகளை முறிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு ஒவ்வொருவர் மேல வந்து அமருகிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல அசைவாடுகிறது போல கர்த்தர் தமது ஜனத்தின் மீது அசைவாட துவங்குகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் ஆவியில உணர்கிறேன். நான் கர்த்தருடைய ஆளுகையை உணர்கிறேன். ஆவியில உணர்கிறேன். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். இதனால் ஜெபத்தின் மூலமாக அளவில்லாமல் உன்னத மகிமை அளவில்லாமல் கர்த்தருடைய மகிமை உன்னதத்தின் ஆவியானவர் உன்னதத்தின் ஆவியானவர் வறண்ட நிலங்களை நீர்க்கால்களாய் மாற்றும்படியாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் மீது பலமாய் பலமாய் சகோதரி அப்படியே கரங்களை தட்டி உங்க இருதயம் தேவனோடு இணையட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பிரத்யேகமாய் தமக்காக பிரித்தெடுக்கிறார். பிரத்யேகமாய் உன் வாழ்க்கையில தமது வல்லமை விளங்கப்படும்படியாக அவர் உங்களை மாத்திரம் பிரத்யேகமாய் கவனிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கர்த்தருடைய கண்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ரகசிய செயல் என் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஆத்துமாவே கரத்தை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் ஆச்சரியமானவைகளை செய்து முடிக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மார்த்தாளை பார்த்து நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உன் சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும். அம்மே மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை கல்லறையிலிருந்து ஜீவனோடு திருப்பினது போல கர்த்தருடைய கரம் உன் சூழ்நிலைகளை அவர் ஜீவனோடு திருப்புகிறார். மரித்து போன உங்க வாழ்க்கை திரும்பவும் கட்டப்படுகிறது. அவருடைய ஆவிக்கு மறைவாய் நீ எங்கே போவாய்? அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? ஓ ரகபர தீரவஷிகர பலதர ரிகபரபல மௌரத்தராத ரகசிய ரிகமன் பௌனமன ரக்கம் தர்கட ரகசிய தரபலதர ரிகபல வஷபரபரபரவ ஒரு இணையில்லாத பரலோக மகிமை இப்பொழுது நிரப்புகிறபடியா சர்வ வல்லமை உள்ளவருடைய புயத்தின் ஆளுகை எங்கள் நடுவிலே பலமாய் வெளிப்படுகிறபடியா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ள கால் வரை இப்பொழுதே பிரத்யேகமாய் நிரப்பட்டும் ஆவியானவர். இப்போதே பலமாய் ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளும் உடைவதாக, எல்லா கட்டுகளும் தெரிப்புண்டு போவதாக. கர்த்தரை துதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக விசேஷித்த கிருபைகள் விசேஷித்த ஆவிக்கு கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் தமது ஜனத்தை ஆளுகை செய்யட்டும். நல்ல கரம் கட்டி பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரகபல தினமல ஷிகரதனர உடமரப ரக்தலோ ரகசியாந்தனரபனதர ரிகபல புஷ்பரபனதன புஷ்யாக்கதரப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபலௌட ரகலத ரஷ
ரஷகமா ரேட்டா லௌடமர ஹப்தரபரபரவா உடபரபர பௌரப்தோ ரகசியாக்க பரபரவா ரிக்கவல் பௌடமன சக்தோ ரோதல் கடரபலத ரகசியாத்தனரா. Hallelujah, 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 hallelujah. ஆமென். எபேசு பட்டணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சுற்றி பார்க்கும்போது விக்கிரகத்தாலே நிறைந்திருக்கிறதையும் மந்திரவாதத்தால பிள்ளை சூனியத்தால் அந்த ஜனங்கள் சத்துருவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறத கண்டு அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்த துவங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அநேக ஜனங்கள் தங்களுடைய மந்திரவாத புத்தகங்கள் எல்லாம் கொண்டு எரிக்க துவங்கினாங்க. அவன் மந்திரவாதத்துக்கு முடிவை உண்டாக்கும்படியா ஜெபித்தவனை கர்த்தர் கரத்தில் எடுத்து அந்த பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அநேக குடும்பங்கள் மந்திரவாதத்தினாலும் சத்துருவின் பிடியிலிருந்து மீள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷித்த விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு பலத்த விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அப்படி கரம் தட்டி ஜெபிக்க துவங்குங்க, கரம் தட்டி ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அந்த தாகோர் முகங்குப்புற விழுந்தது போல, ஆமே, கர்த்தரால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆத்துமாவே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின ஆத்துமாவே, உனக்கு முன்பதாக எந்த மந்திரவாதமோ எந்த விக்கிரக வல்லமையோ அது மடங்கி விழும், மடங்கி விழும். நல்ல கரம் தட்டி ஜெபிங்க, கரம் தட்டி ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் கிரியைகளுக்கு முடி உண்டாகும்படியா ஆவியானுடைய பரிசுத்த ஆளுகை ஒவ்வொருவர் மேலே வெளிப்படட்டும், ஒவ்வொருவர் மேல வெளிப்படட்டும். உன்னதமானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எப்படி நடத்துகிறாரு அப்படி ஜெபி ஆத்துமாவே. அவருடைய வார்த்தைகளுக்கு விட்டுக்கொடு. இன்றைக்கு வார்த்தைகள் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய கிரியைகளை காண்பார். வார்த்தைகள் கிரிய செய்யும், வார்த்தைகள் கிரிய செய்யும். அந்த வார கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் எரிக்கப்படுகிறது. விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் செயலற்று போகிறது. அந்த வாரங்கள் மேல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அந்த வாரத்தின் மேல கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஓ கர்த்தருடைய ஆவியினாலும் அக்கினியினாலும் உடன்படிக்கை பண்ணின ஆத்துமாவே, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஆத்துமாவே, உனக்கு முன்பதாக விக்கிரகங்கள் நிற்கிறது இல்லையே. அல்லேலூயா. உனக்கு முன்பதாக மந்திரவாதங்கள் பிள்ளி சூனியங்கள் நிலைக்கிறது இல்லையே. ஓ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோ தலை துண்டாக கை கால் துண்ட தனியாக கடந்தது போல, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் துண்டு துண்டாய் அதம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். எல்லா கட்டுகளும் மந்திரவாதங்கள், பலவீனத்தின் கட்டுகள், ஆமென், போராட்டங்கள், புத்தியை பேதலிக்க பண்ணுகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு செயல்படாமல் செயலற்று அழிந்து போகிறது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் அசுத்தங்களின் மேல ஜெயம் எடுக்கிறது. கை தட்டி ஆர்ப்பரி ஆத்துமாவே, கர்த்தருடைய கரம் அசுத்தங்களின் மேல ஜெயம் எடுக்கிறது, அசுத்தங்களின் மேல ஜெயம் எடுக்கிறது. அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறைந்து கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஓ இதற்கு மேல உனக்கு இருக்க முடியாது, இதுக்கு மேல உனக்கு இருக்க முடியாது, இதுக்கு மேல இந்த சரீரத்திற்குள் உன்னால இருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் உன் மீது அமருகிறது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அமருகிறது. இந்த ஜெபம் எந்தெந்த செவிகளுக்குள்ள ஏறுகிறதோ அந்த நபர் மேல ஆவியானுடைய பலத்த கரம் அமருகிறது. ஆவியானுடைய பலத்த கரம் அமருகிறது. ஆத்துமாவே, ஆத்துமாவே நல்ல கரம் தட்டி ஜெபிங்க. சகோதரா நல்ல கரம் தட்டி ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் உன் சத்துருக்கள் மேல பாரமாய் இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் உன் சத்துருக்கள் மேல பாரமாய் இறங்குகிறது. இனி அவன் நிற்பது இல்லை, இனி சத்துரு நிற்பது இல்லை, இனி அசுத்தம் உன் வழியாய் வருகிறது இல்லை, இனி அந்த மந்திரவாத கிரியை உன்னை தாக்குவது இல்லை. எல்லா விக்கிரக
முடி உண்டாக்குகிறார். பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆர வல்லமைகளுக்கு கர்த்தர் முடி உண்டாக்குகிறார். ஆமென் 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 ஆமென். அசுத்த கிரியைகளுக்கு கர்த்தர் முடி உண்டாக்குகிறார். உன்னை எழும்ப விடாதபடி உன்னை சூழ்ந்து போராடுகிற எல்லா அந்த ஆர கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது தலை நசுக்கப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே இதோ சத்துருவை உன் காலின் கீழே நசுக்கி போடுகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சத்துருவ காலின் கீழே நசுக்கி போடுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரிகா பலதரல ஷிகரா ரிகவரவரவரவ ஷவரவரவ உடவரவரவரவ சந்தரவ. ஓ சிங்கத்தின் மேல திரிய பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென் ஆமென். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வலு சர்ப்பத்தை தலையை மிதிக்கத்தக்கதாக ஓ கர்த்தருடைய வல்லமை உன்னை அளவில்லாமல் மூடுகிறது. இதோ இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபத்தோடு சத்துருவின் தலையில நசுக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ரீகா பலதரபல ஷகலரல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆத்துமாவே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆத்துமாவே, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். ஓ அல்லேலூயா. சர்ப்பத்தின் தலைகள் நசுக்கப்படட்டும், சர்ப்பத்தின் தலைகள் நசுக்கப்படட்டும். ஓ அந்தகாரத்தின் தலைகள் நசுக்கப்படட்டும், பில்லி சூனியத்தின் கிரியைகள் நசுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பயங்கரமான செயல், கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி தாளல் ஒவ்வொருவரையும் சுற்றி இறங்குகிறபடியா சோத்திரம், ஒவ்வொருவரையும் அக்கினி தாளல் ஆக்குகிறபடியா சோத்திரம். எரிந்து ஜுவாலிக்கிற அக்கினியால் உம்முடைய ஜனங்கள் மெருக்கேற்றப்படுகிறார்கள். ஓ ஆத்துமாவே, எரிந்து ஜுவாலிக்கிற அக்கினியால் ஆவியானவருடைய மெருக்கேற்றுகிறார், மெருக்கேற்றுகிறார். ரீகா லதவல ஷிகவவ ரதலரவ. ஹalleluya ஹalleluya. ஓ ரீகா பலதரவ ஷிகலரதன ரிகவரவல பௌரத்தனாதர ரசியாத்தனர ரிகா லௌட ரகவரவரவரவ ஷபரவரவரவ ரிகவரவரவரவரவ ஷபரவரவ ரி லௌடவரதன ரசியாத்தனர ரிகா மலதே லேகே மான சந்தர உடமன பௌடமன அத்தல் கடா ரகந்தேரே லே ஷேகவரவரவ உடவல் கத்தரோதர ரசியா ரிகம் தரோதரவ ரெகாதிரவ சத்துராதனர. Hallelujah, 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 hallelujah. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது.
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசுவோடு தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம் இயேசுவோடு தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. சொல்லுமா சொல்லுமா, உங்க வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோம். பேய்கள் ஓடுது. ஆமே. சாத்தானி சதிகளா, சாத்தானி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானி சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்று நம் இயேசு. ஆமே. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா, அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் ரிகபபல ஷிகபபலரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரம் உம்முடைய ஜனத்தை அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கிறவருடைய ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரி, நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உன் சத்துருக்களின் மேல உனக்கு அதிகாரத்தை தருகிறார். சத்துருக்களின் மேல அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இதோ போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா. நீ மலைகளை நொறுக்கி போடுவாய், மலைகளை நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறிக்கு சமமாக்குவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகதபல ஷகலரா. ஓ மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதாக, மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதாக எழுப்பி நிற்கிற சத்துருவின் கிரியைகள், பாதாளத்தின் வல்லமைகளை மிதிக்கத்தக்கதாக ஆவியானவர் இன்றைக்கு உன்னை அதிகாரப்படுத்துகிறார், அதிகாரப்படுத்துகிறார். கர்த்தர் தருகிற அதிகாரம், கர்த்தர் தருகிற அதிகாரம், கர்த்தர் தருகிற ஆளுகை, கர்த்தர் தருகிற வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ ரிகபலதரா. இதோ கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை காண்பீர்கள். ஓ கர்த்தர் செய்கிற அதிசயமான செயல்களை உங்கள் கண்கள் காணும். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை காண்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதிகாரம் வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அளவில்லாமல் அளவில்லாமல் அவர் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். பரிசுத்தம் பலன் கொள்ளுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய பரிசுத்தம் முன்னிலே பலன் கொள்ளுகிறது. அசுத்தங்களை அழிக்கத்தக்கதாக கர்த்தருடைய பரிசுத்த கரம் உன்னை பலத்தின் மேல் பலன் உள்ளவளாய் இடை கட்டுகிறது. கர்த்தருடைய பலத்தினாலே இடை கட்டப்படுகிறார். அசுத்தங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவ பல. ஓ ரலதரபல ரிகபபல ஷிகரதனா.
அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தேவனை போல பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கும்படியாக அவர் அதிகாரப்படுத்துகிறார். என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்யும் கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கலாம் மேலானவைகளை செய்வான். ஓ ரகபவ சிகல திரவலவ ரத்னா ஓ ரவரவரவரவரவ ஷவரவரவரவ நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் ஆமென் ஆவியில நிறைந்து இதோ உனக்கு முன்பதாக சில விக்கிரக ஆவிகள் அடி பணிகிறது. உனக்கு முன்பதாக சில அந்தகாரங்கள் அடி பணிகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோன் அடி பணிந்தது போல, தாகோன் முகக்குப்புற விழுந்தது போல உடன்படிக்கை பண்ணின ஆத்துமாவே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின ஆத்துமாவே, உனக்கு முன்பதாக எல்லா மந்திரவாதங்களும் அடிபணியும், விக்கிரக ஆதிக்கங்கள் அடிபணியும், இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் அடிபணியும். இதோ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவள் ஆகும்படி, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஆகும்படி ஹல்லேலூயா கர்த்தர் தமது சத்துவத்திலும் வல்லமையிலும் உன்னை நிரப்புகிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு கர்த்தர் தருடுங்க. கர்த்தர் தருகிற சுதந்திரம், கர்த்தர் தருகிற பெற, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரும் மேல உடமன பௌகர் கம்து ரோதல் கடாலவலம் உடமனவ ஷக்கவரவலவலவ ரிகவரவலவலவ ஷப்திரிமிகவரவலவ உடமல ஷிகலலலன. விசுவாசித்தவளே பாக்கியவதே, கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. உன்னை குறித்து உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறது. உன்னை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளையோ உருவ ஊன்றி கட்டி ஆமே அவர்களை பலனுள்ளவர்கள் ஆக்குகிறது. ஆமே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உன் ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ ஊன்ற கட்டி இதோ உன்னை சத்துவம் உள்ளவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது, சத்துவம் உள்ளவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. கரம் தட்டி ஆவியானவருடைய மகத்துவமான செயல்களுக்காக, பரிசுத்த ஆவியானுடைய பயங்கரமான கிரியைகளுக்காக மறுரூபமாக்குகிற மகிமை காத்திருக்கிறவர்களை தம்மை போல உயிரை எழும்ப பண்ணுகிறவர், காத்திருக்கிறவர்களை தம்மை போல சிறகடித்து உயிரை எழும்ப பண்ணுகிறவர். Hallelujah, 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 hallelujah. கர்த்தரே சைகாமர தீரமரவா உடபரவலவஷ 40 நாள் இயேசு கிறிஸ்து ஆமே உபவாசித்து ஜெபிக்க துவங்கி அவருடைய ஊழியத்தை செய்ய துவங்கினார். அவரால் விடுபடாத ஆத்துமாக்கள் இல்லை, அவரால் மீட்கப்படாத ஆத்துமாக்கள் இல்லை, அவரால் தீர்க்க முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே இல்லை. இந்த 40 நாள் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, உன்னால உன் வாழ்க்கையில மாற்ற முடியாது என்று எந்த காரியமும் இனி இருப்பது இல்லை. ஆமே மலை போல இனி எதுவும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. இதோ மலைகளை மிதித்து நொறுக்கும்படியாக குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும்படியாக இந்த நாட்களில் ஆவியானவர் உன்னை கருக்காக்கி கொண்டிருக்கிறார், உன்னை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். தமது பலத்தினால் உன்னை இடை கட்டி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்து ஆமே போரடிக்கத்தக்கதாக உன்னை வல்லமையாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிரப்பப்படுங்க. உங்க பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படட்டும். உன் வெறுமைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படட்டும். நீ அபிஷேகத்துல நிரம்ப உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இனி இருப்பது இல்லை. ஆவியானவருக்குள்ள உங்களை நீங்க விட்டு கொடுக்க உன் வீட்டை இனி யாதொரு குறைவையும் காண மாட்டாய். கர்த்தர் சில குடும்பங்களை விசாரிக்கும்படியா இறங்குகிறார். ஆமே தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசாரிக்கும்படியா இறங்குகிறார். குறைவோடு இருக்கிற நீ இனி குறைவை காண்பது இல்லை. கடன் பிரச்சனையோடு போராடுகிற நீ
ஒருபோதும் காண மாட்டாய். ஆனால் நீயும் உன் பிள்ளைகளும் தாகம் தீர்க்கப்படும்படியாக உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். கர்த்தருடைய எண்ணெய் அபிஷேகம், கர்த்தருடைய எண்ணெய் அபிஷேகம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரக்கபா ரிபல டிகபரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய எண்ணெய் அபிஷேகம், கர்த்தருடைய எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இன்னும் நிரப்பணும், இன்னும் நிரப்பணும், இன்னும் நிரப்பணும். ரிகபரா ரிபல ஷிகலதரவா. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அணிந்தோடும், நீச்சலான மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் தீர்த்திடும், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவில், உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே. ஆமென் அல்லேலூயா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே. நிச்சரான மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் தீர்த்திடும், என்னை அபிஷேகமே என் கரையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும், நிச்சரான மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்டாவே, பின்மாதிரியாக என்று பொழிந்திடவே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்டாவே, பின்மாதிரியாக என்று பொழிந்திடுவே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே நிச்சரான மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் தீர்த்திடும், என்னை அபிஷேகமே. ஜெபிக்கும் போதே விடுதலை, ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய விடுதலை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய விடுதலை. அவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க பலமாய் அவருடைய மகிமை, பலமாய் அவருடைய கிரியைகள். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இந்த ஜெபம் கேட்கப்பட கேட்கப்பட ஓ கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்ய துவங்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 25 நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த நாளில் இருந்து கர்த்தருடைய கிரியைகள் இன்னும் அளவில்லாமல், இன்னும் பயங்கரமாக, இன்னும் தேசங்களை தாண்டி, இன்னும் எல்கைகளை காட்டி, உன் குடும்பங்களுக்குள்ளார், உன் எல்கைகளுக்குள்ளார், ஆமென், உன் தலைமுறைகளுக்குள்ளார், பிள்ளைகளுக்குள்ளார் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இவ்வளவு நாட்களும் கர்த்தர் செய்ததை விட இனி உள்ள நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் இன்னும் பயங்கரமா இருக்கிறது, இன்னும் பயங்கரமா இருக்கு. ஆவியானவர் ஆவியானவர் ஆமென் இதிலும் பெரிதானவைகளை காண்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். இதிலும் பெரிதானவைகளை
காண்பார். நீ காத்திருந்தாய் அல்லவோ, என் சமூகத்தில் இருக்க இருக்க இன்னும் பயங்கரமாய் கர்த்தருடைய செயல், இன்னும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், விடுவிக்கிற கரம் உன் குடும்பத்தை விடுவிக்கும், உன் பிள்ளைகளை மீட்டெடுக்கும், உன் சாப கட்டுகளை முறிக்கும், வியாதிகளை மறைய பண்ணும், விக்கிரகங்களுக்கு முடிவு உண்டாக்கும், எல்லா அசுத்த கிரியைகளுக்கு முடிவு, எல்லா மாந்திரிக வல்லமைகளுக்கு முடிவு. இதோ மாந்திரிகத்தின் தலைகளை நசுக்கத்தக்கதாக கர்த்தருடைய பலத்த மகிமை, கர்த்தருடைய பலத்த மகிமை, இதிலும் பெரிதானவைகளே, இதிலும் பெரிதானவைகளே. ஆமென். பலத்தின் மேல் பல, பலத்தின் மேல் பல, பலத்தின் மேல் பல, சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக வானம் திறந்து உன்னத பல உம்முடைய ஜனத்தை இப்பொழுதே நிரப்புகிறபடி ஸ்தோத்திரம். ஓ ரகதரவ சிகலரன, ஓ ரிகவரவரவரவரவ ஷவரவரவ. ஆவியினாலே நிறைத்து நிறைத்து கர்த்தர் ஜெயமெடுக்கிறார். உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து நிறைத்து பரிசுத்த ஆவியானவர் ஜெயமெடுக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதோ ஒவ்வொரு குடும்பங்களும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார், விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார், விடுதலையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரலதா மலஷிகலரதன ரிகவல ஷிகலரத. இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியாக யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் வெளிப்பட்டது போல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நீ தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் குடும்பங்களுக்கு கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆமே நீ தேவனுக்காக வழியை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவாந்தரமா இருக்கிற உன் குடும்பத்திற்கு நேராய் கர்த்தருடைய நீர்க்கால்கள் வெட்டப்படுகிறது, கர்த்தருடைய நீர்க்கால்கள் வெட்டப்படுகிறது, கர்த்தருடைய நீர்க்கால்கள் உன் குடும்பத்தை தேடி வருகிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற அவாந்தரங்களை நீரூற்றாக்கும்படி, அவாந்தரங்களை தண்ணீர் தடாகமாக்கும்படி ஓ கர்த்தருடைய நீரூற்று, கர்த்தருடைய பலத்த அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உள்ள பெருங்காற்று உன் குடும்பத்திற்கு நேராக புறப்பட்டு வருகிறது. கரங்களை தட்டி மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரகவல ஷிகலரா ரிகவரவரவ ஷவரவரவரவ. கர்த்தருடைய ஆவியை தடை பண்ண ஒருவனால முடியாது. அவர் செய்கிற கிரியைகள் வல்லமையும் பயங்கரமுமாய் இருக்கும். அவருடைய கிரியைகள் வல்லமையும் பயங்கரமுமாய் இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இதோ இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுகிறேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து ஆமே கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார், மறு உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தர் உனக்காக பதிலளிக்கிறார். ஓ ஹalleluya. உனக்கு அவர் கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிறார். உன் கண்ணீருக்கு தக்க பலனை காண்பாய், உன் கதறலுக்கு தக்கதாய் பலனை காண்பாய், உன்னுடைய பெருமூச்சுக்கு தக்கதாய் பலனை கொடுக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரலதிகா பாபா ஷகலா. கர்த்தருடைய ஆவியை அளவிட எவனால் கூடும்? அவர் செய்கிற அதிசய செயல்களை எவனால் பார்க்க முடியும்? இதோ தேவனுடைய ஆழங்களை வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. மகத்துவங்களை காணப்படுகிறவர் ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென், 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 ஆமென். மகத்துவங்களை காணப்படுகிற மகாபிரபு. ஓ ரகதேவா ஷிகலதரா உடமனவ உரத்து நோதரக சியாத்தரா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். நீர் கரத்தை உயர்த்தி என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சொல்லுமா, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை,
Jesus. Hallelujah. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன வார்த்தையை கேட்டு காற்றும் கடலும் அப்படியே அடங்கிற்று. கடலை பார்த்து, கடல் அலையை பார்த்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அது அப்படியே கீழ்ப்படுகிறது. இணைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே அமைந்த தொடர் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு தெரியாம உன் வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்காது. உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே ஆமே. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உன் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழாது. ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் ஒன்றுமுண்டு. அந்த நினைவுகள் ஆச்சரியமானவைகள். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் அல்ல. வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன்னுடைய நினைவுகளும் கர்த்தருடைய நினைவுகளும் உன்னுடைய வழிகளும் கர்த்தருடைய வழிகளும் இருக்கிறது என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம் அவர், அதிசயங்களை காணப்படுகிற தெய்வம். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமே. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்ததை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது, எந்த சத்துருவாலும் தடுக்கவே முடியாது. அவர் உனக்கென்று முன்குறித்ததை அவர் நிறைவேற்றிய தீருவார். உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்ற திட்டம் போட்டதை உன்னை கொண்டு தான் செய்வார். ஆமென். ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறாரே, ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்த நபரை கொண்டு செய்ய மாட்டார். ஆண்டவர் உன்னை கொண்டு தான் செய்வார். அதற்காகத்தான் இந்த யுத்த ஜெபம். ஆண்டவர் உன்னை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவர் உன்னை பழக்க வைக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இந்த ஜெபம் अनेक ஆயிரம் ஜனங்களுக்கு பயனுள்ள ஜெபமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமென் ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னபடியே ஆமென் ஆமென். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவருடைய ரட்சிப்பின் கரம் இந்த ராத்திரி வேளையில நீட்டப்படுகிறது. நீ அவரை நோக்கி பார்க்கும் போது உன்னை ரட்சிக்கிற தேவனுடைய கரம் உனக்கு நேரா நீட்டப்படுகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானார் உன் மத்தியிலே எழுந்தருளி ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அவருடைய பாதத்துல தஞ்சமாய் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோது வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. நீங்க அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது உங்களுடைய தேவைகள் இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் இன்னது என்று ஆண்டவர் புரிந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு கூட தெரியாமல் அநேக ஆயிரம் காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்க உண்மையாய் அவருடைய பாதத்தை மாத்திரம் படித்தால் போதும். ஆமென். ஆண்டவருடைய பாதத்தை படித்தால் போதும். அவருடைய பாதத்துல எப்படி அமர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, அவருடைய பாதத்தை படித்த மரியாளை போல
அவருடைய பாதத்துல ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு என்னோட நீங்க பேசணும் ஆண்டவரே, என்ன நீங்க தொடரணும் ஆண்டவரே, ஒரு வாஞ்சையோடு கூட ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கணும். ஆமென், ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, உன் வீட்டுக்குள்ள நான் பிரவேசித்தேன் அல்லவா, அப்பொழுது என் கால்களுக்கு நீ தண்ணீர் தரவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயை பாரு, நான் வந்தது முதலே என் பாதங்களை விடாத வண்ணமாய் அவன் ஓயாது முத்தம் செய்கிறாள், அவருடைய கண்ணீராலே என் பாதங்களை நினைக்கிறாள் என்று சொல்லி. ஆமென், ஆமென். என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியினாலே இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு அற்புதத்தை காண செய்கிறார். ஆமென். எவ்வளவாய் நேசிக்கிறாயோ மகளே, அவ்வளவாய் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறாயோ அவ்வளவாய் நீ விடுவிக்கப்படுவாய். எவ்வளவாய் ஆண்டவரை கிட்டி சேருகிறாயோ அவ்வளவாய் அற்புதங்களை பெற்றுக் கொள்வாய். எவ்வளவாய் நீ அவரை அண்டிக் கொள்ளுகிறாயோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டுடைய வல்லமை வல்லமையாய் வெளிப்படும். விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்பா நன்றி என்று சொல்லு. சரி, ஊக்கமாய் சரி, ஊக்கமாய் சரி. ஆமென், 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 ஆமென். ஓ ராகாலாரா. ஆமென். அவரை கிட்டிசே மகளே, அவரை கிட்டிசே. ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை கிட்டிசே, கிட்டிசே, என்னை பிடித்துக்கொள், என் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நீ உள்ளான மனிதனுக்குள்ளே பலப்படு, வல்லமையாய் பலப்படு. சாதாரணமாக அல்ல, அசாதாரணமான ஒரு வல்லமையினாலே நீ நிரம்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அசாதாரணமான வல்லமைக்குள்ளாய் உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. அவன் இன்னைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாய் அநேக குடும்பங்களை அசாதாரணமான வல்லமை ஆட்கொள்ளுகிறது. அவன் சாதாரணமான வல்லமை அல்ல, அசாதாரணமான வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிங்க. Hallelujah. Oh, Libana Rakala Rashakama Libana Libana Labo Kedarabo Shabalama Libalama Ribarabara. ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளைகளை உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் திட்டங்களும் அழிக்கப்படுகிறது. அவன் ஆமானுடைய திட்டங்கள் ஒன்றுமில்லாத வண்ணமாய் ஒரு நிர்மூலமானது போல உனக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற சத்துருடைய வல்லமைகள் ஒன்றுமில்லாத வண்ணமாய் நிர்மூலமாகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபி. ஆமென். வருகதாய், வருகதாய். உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்கிறார், உனக்காய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்காக ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. அது ஆமானுடைய திட்டம் பலிக்காது. அவருடைய சந்தோஷம் இந்த நாள்ல கடைசியாய் மாறுகிறது. அவன் கடைசியாய் மாறுகிறது. உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம் உண்டாகிறது. ஆமானுடைய சந்தோஷத்துக்கு மனமகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. நீ அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறபடியினாலே அவன் கர்த்தர் ராத்திரி வேளையில் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். ஆமே, அது அகாசேர் ராஜாவை அவன் தட்டி எழுப்பினது போல, எழுப்பினது போல ஒரு தூதனை ஆண்டவர் அசீரியனுடைய பாளையத்திலே ராத்திரி நேரத்தில் அனுப்பினது போல உனக்காக இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு யுத்தம், உனக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். யாரை தட்டி எழுப்ப வேண்டுமோ, யாரை கொண்டு கிரியை செய்ய வேண்டுமோ, உனக்கான காரியத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உனக்காக கிரியை செய்கிறார், உனக்காக கிரியை செய்கிறார். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உனக்காய் கிரியை செய்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சோர்ந்து போகாத ஆத்மாவே, நீ துவண்டு போகாத, துவண்டு போகாத. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை மேல பலமாய் வெளிப்படுகிறது, பலமாய் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மேல ஒரு அபிஷேகம் இப்பொழுது வெளிப்படுகிறது. நன்றி, நன்றி, நன்றி ராஜா.
ஆமென் 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 ஹalleluya 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 ஓ ராமா லா ராஷாகா லா ரீபாலா ரகாலா ரா லிமா லமோ கடரமோ ஷமலம லிபலம ரப 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 ரா ஆமென் ஹalleluya ஹalleluya. இந்த 40 நாட்கள் தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு சகோதரன் போன்ல தொடர்பு கொண்டு, பாஸ்டர், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து பின்மாறி போய்விட்டேன். சத்துரு என் குடும்பத்தையே சிதறடித்து போட்டுட்டான். என் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து ஆண்டவரை தேடுகிறதையே விட்டு மனம் உடைஞ்சு இருந்த 2 நாட்களா யதார்த்தமா உங்க ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தேன். இந்த ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பித்த போது என்னை அறியாமலே நான் அழ ஆரம்பித்தேன். நான் இழந்த அபிஷேகத்தை அந்த ராத்திரியில நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த சகோதரன் சாட்சியாய் சொன்னாங்க. இழந்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உடனே உங்களுடைய போன் நம்பரை எடுத்து நான் எப்படியாவது உங்களிடத்துல போன் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நம்பரை எடுத்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சகோதரர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, என்ன போது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சோர்ந்து உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஜெபம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் தெளிவாய் ஒரு ஏவுதலை தந்தார். நான் கொஞ்சம் கூட தாமதிக்காத வண்ணமாய் அநேகருக்கு இந்த ஜெபத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த லிங்க எல்லாருக்கும் நான் அனுப்பி கொடுத்தேன். எல்லாரும் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முறை இல்ல, 2 முறை திரும்ப திரும்ப சொன்னாரு. என் இருதயத்துக்குள்ள அனுப்பின பிறகு ஒரு திருப்தி, ஒரு சமாதானம் என்ன மூடிட்டு நான் அப்ப நினைச்சேன், ஆமென், ஏதோ ஒரு விதத்துல நான் கர்த்தருக்காக ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. அந்த சகோதரன் சொல்லுறாப்புல, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்குமே இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென், யாருக்கோ ஒரு நபருக்கு பயன்படலாம். நீங்களும் இந்த ஆமென் ஊழியத்தை இணைந்து செய்யலாம். பிறருக்கு இந்த ஜெபத்தை அறிமுகப்படுத்தி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற, ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அற்புதங்கள் நடக்கும்படியாய், கண்ணீர்கள் மாறும்படியாய், கவலைகள் மாறும்படியாய், போராட்டங்கள் மாறும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஆமென் 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 ஆமென். இந்த நொடி பொழுதுல தூர இடத்துல ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள்ல ஒரு அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள்ல ஒரு விடுதலை நடக்கிறது. இப்பொழுதே கட்டிகள் கரைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டிகள் கரைகிறது. இப்பொழுதே ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகிறது. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ராமாலா ரஷாகாலா ரீமாலா ராகாலா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியால் தேவ ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா. நீ தனிமையா எங்கோ இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்காய் தேவ ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார். இந்த இரவு நேரத்தில் அந்த ஜெபத்தை கேட்டு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அது கர்த்தருடைய ஆவியானவரே தான் உனக்கு உதவி செய்கிறார். ஆமென். உனக்கு உதவி செய்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவரை தொடுகிறார். உன்னை தொடுகிறார். ஒரு அக்கினி ஓமால விழுகிறது. ஆவியில உணர்கிறேன். ஆமென். நீ உன்னத அபிஷேகத்தை, இழந்து போன உன்னத அபிஷேகத்தை நீ இந்த ராத்திரி மேலே பெற்றுக் கொள்கிறாய்.
ரிமலா ரகமா ரஷகமா லிமலா ரகலா ரஷகலா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார்: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் மோசம் போக்குகிறவர். அநேக நபர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், என் மனைவியை நம்பின மனைவி மோசம் போக்கிட்டா, என் புருஷனார் நம்பின புருஷனார் மோசம் போக்கிட்டாரு, என் பிள்ளைகளை நம்பின பிள்ளைகள் மோசம் போக்கிட்டாங்க, என் பெற்றோர் நம்பின பெற்றோர் மோசம் போக்கிட்டாங்க, என் உடம்பிறப்புகளை நம்பின என் உடம்பிறப்புகள் மோசம் போக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சாத்தான் மோசம் போக்குகிறவன். யாரை எந்த இடத்திலேயாவது ஏவி விட்டு எழுப்பி விட்டு உன்னை மோச போக்க செய்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை சாத்தானால் மோசம் போக கூடாது. அவன் தந்திரங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் தந்திரசாலி. அவன் தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேக சகோதரிகள் ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிற ஒரு ஜெப குறிப்பு, என்னுடைய புருஷனார் இன்னொரு ஸ்திரியோடு கூட தொடர்புல இருக்கிறாப்புல, யார்கிட்ட அன்பு செலுத்துவது கிடையாது, குடும்பத்துல டெய்லி சண்டை, ஒரு நிம்மதி இல்லை, நான் புருஷனாரை அதிகமாய் நேசிக்கிறேன், என் புருஷனாருக்கு இப்படி இருக்கிற தவறான பழக்கம் மாறணும், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்களை தந்திரமாய் மோசம் போக்குகிறான். அன்பான குடும்பங்கள் இரண்டாய் பிளக்கப்படுகிறது. அவன் ஏதோ ஒரு விதத்திலே குடும்பத்தை சாத்தான் பிளந்து கொண்டிருக்கிறான். அவன் இன்னைக்கு அந்த தந்திரங்களை நாம் உடைக்க வேண்டும். அவருடைய உபாய தந்திரங்களை நாம் அறிந்து அதற்காய் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியாக 3வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் போது, ஆதாம் ஏவாளை மோசம் போக்கின சாத்தான் சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் தந்திரமாய் வந்து ஆதாம் ஏவாளும் சமாதானமாய் பரலோக தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். பரலோக தேவனோடு களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது விளத்தள்ள வேண்டும் என்று தந்திரமாய் ஏவாளிடத்திலே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அநேக சாத்தான் தந்திரமாய் குடும்பத்தில் அநேகர் மூலமாய் உள்ளே நுழைவான். முதலாவது அன்பான பேச்சுவார்த்தைகளை உள்ளாக கொண்டு வந்து எப்படியாவது விழத்தள்ளி விடுவான். இங்க ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை வஞ்சித்து அந்த குடும்பத்துக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தது போல அநேக குடும்பங்களே தந்திரமாய் சாத்தான் நுழைகிறான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகிறாங்க, அந்த பிள்ளைகளை அவன் சாத்தான் தந்திரமாய் வஞ்சிக்கிறான். காலேஜுக்கு பிள்ளைகள் படிக்க போறாங்க, பிள்ளைகளை தந்திரமாய் சாத்தான் வஞ்சிக்கிறான். தந்திரமாய் சாத்தான் வஞ்சித்து மோசம் போக்குகிறான். அவன் மோசம் போக்குகிறான். அவனுடைய உபாய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஏவாள் சாத்தானோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாள்.
சாத்தானோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாள். நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மறந்து சாத்தான் சொல்லுகிற தந்திரமான பேச்சுக்கு செவி கொடுக்கிறாள். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு அவள் செவி கொடுப்பதை விட்டுவிட்டு ஒரு சாத்தான் தந்திரமாய் பேசின வார்த்தைக்கு இதை ஏவாள் செவி கொடுக்கிறாள். அதற்கு ஆதாமும் ஒத்துழைக்கிறான். நடந்தது, பாவம் உட்பிரவேசித்தது, மரணம் வந்தது. இன்றைக்கும் அதே போலதான் அநேக குடும்பங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல அழகா சொல்றாப்புல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி மேலும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாய் நாம சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஆண்டவர் ஆலோசனை நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. எதனால? காரணம் மாமிசத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்களோடு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கவோ சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நாம நிற்கவோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. யாருடைய சர்வாயுத வர்க்கம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் சர்வாயுத வர்க்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது நம்ம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகிற சிப்பாய்கள் எல்லாம் பாருங்க, தங்களுடைய இடுப்பில் ஒரு கச்சையை கட்டி இருப்பார்கள். ஒரு சரீரத்துக்கு இடுப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடம். இடுப்பு செயலிழந்து விட்டால் பாருங்க, அந்த மனுஷன் எழும்பவும் முடியாது, நடக்கவும் முடியாது, அப்படியே படுத்த படுக்கையாய் மாறிவிடுவான். இடுப்பு என்பது, இடுப்பு எலும்பு என்பது பாருங்க மிகவும் முக்கியமான இடம். அந்த இடம் மிகவும் பலமாய் அவன் இறுகமாய் இருக்க வேண்டும். அதற்காக அவன் யுத்தத்துக்கு போகிற சிப்பாய்கள் எல்லாமே ஒரு இறுகமான ஒரு கச்சையை கட்டி இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஒரு கச்சையை ஆண்டவர் கட்டும்படியாய் சொல்லுகிறார். அறை என்பது இடுப்பை குறிக்கிறது. அவன் சத்தியம் என்னும் கச்சை. யோவான் 17:17 படிக்கும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி. அல்லேலூயா. வசனம் நம்மை பரிசுத்தமாக்குவது மாத்திரமல்ல, வசனம் சத்தியம். அல்லேலூயா. சத்தியம். வசனம் இல்லாத ஒரு மனிதன் பலன் இல்லாத ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:6 படிக்கும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு நமக்கு சத்தியமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னும் கச்சையை இடுப்பிலே கட்டினவர்களாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 13வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே. அல்லேலூயா.
ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு ஓட்டத்துக்கு புறப்படுகிற ஓட்டப்பந்தயத்துக்கு புறப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இடுப்பு என்பது மிகவும் அவசியம். இடுப்பு நல்ல பலமாய் இருக்க வேண்டும். அதற்காக அறையிலே இடுப்பிலே பாருங்க கச்சையை கட்டுகிறார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் தங்களுடைய அறையை கட்டிக்கொள்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு யுத்த களம். அல்லேலூயா. அறை கட்டுதல் ஒரு திட்டமான ஒரு தீர்மானத்தை குறிக்கிறது. நான் ரெடி ஆயிட்டேன். அல்லேலூயா. அதான் இந்த ஓட்டப்பந்தயத்துல நிற்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அறையை கட்டிக்கொண்டு. அல்லேலூயா. எனக்கு பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடும் போது அநேக தடைகள் வரும், அநேக யுத்த ஆயுதங்களை நாம மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் தாண்டும் போது நம்முடைய இடுப்பு நம்ம சாமியின் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க நம்ம பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக நிற்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பாருங்க ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. உங்களுக்கு யுத்தம் உண்டு. உலக மாமிசம் பிசாசோடு கூட நாம வெற்றி பெறுவதற்கு, யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு சத்தியம் என்னும் கச்சைய பாருங்க அறையில கட்டினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாப்புல, இடுப்புல கட்டிக்கொள் கச்சையை என்று சொல்லி, கட்டிக்கொள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாப்புல. அது அந்த கச்சை தண்ணீரிலே பட ஒட்டாதே, தண்ணீர்ல பட ஒட்டாதே. தண்ணீர் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதியானும் பாசைக்காரருமா. அல்லேலூயா. உலகத்தை குறிக்கிறது. தண்ணீர் என்பது உலகத்தை குறிக்கிறது. உலக சிற்றின்பங்களாகிய வேசித்தன வாழ்க்கையை குறிக்கிறது. சத்தியத்தை இடுப்பிலே கட்டி இருக்கிறவன் உலகத்தால் கரைபடாதவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதவனாய் தன்னை காத்துக் கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்திற்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குதிரை. அல்லேலூயா. உங்களுக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. இந்த யுத்தத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். உலகத்தால் கரைபடாதவனமாய் சத்தியத்தை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களால் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் மோசம் போக்குகிறவன். மோசம் போக்குகிற சாத்தான ஜெயிக்கும்படியாகத்தான் நாம ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே
இந்த சர்வாயுத வர்க்கத்தின் மீதியான காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆண்டுடைய பாதத்திலே முடிந்தால் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன உன்னத தேவனை நோக்கி பார்த்து, மரியாள் ஏசப்பாவுடைய பாதத்திலேயே போய் உட்கார்ந்தாள். ஏசு மரியாளுக்கு வசனங்களை சொல்லி சொல்லி கொடுத்தார். மார்த்தாளுக்கோ கவலை, எனக்கு உதவி செய்யாத வண்ணமா இந்த மரியாள் போய் இயேசுடைய பாதத்திலே போய் உட்கார்ந்து வசனம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி மரியாள் இயேசுவிடத்துல போய் அத கம்ப்ளைண்ட் பண்றான். இயேசு சொல்றதுல தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வசனத்துக்கு காத்திருக்கிற தேவஜனமே, உன் இடுப்புல கட்டிக்கொள். சத்தியமன் வசனத்தை உன் இடுப்பிலே கட்டிக்கொள். பிசாசு தந்திரசாலி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த வார்த்தையை பொய் என்று சொல்லுவான், அவன் சொல்லுகிற வார்த்தை மெய் என்று சொல்லுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசி இருக்கிற வார்த்தை உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு சொல்லும். சாத்தான் பேசுகிற நயவஞ்சகமான வார்த்தைகள் எல்லாம் ஆமென் ஒருவேளை பார்வைக்கு அது அழகாய் தோன்றலாம், ஆமென் சிற்றின்பம் அழகாய் தோன்றலாம், கொஞ்ச நேரம் உனக்கு சந்தோஷமாய் தோன்றலாம், ஆனால் அது உன்னை ஆமென் ஆக்கினைக்குள்ளாய் பாதாளத்துக்குள்ளாய் கொண்டு போய்விடும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, ஒரு குடும்பத்தை வீட்டெடுக்க வேண்டிய ஒப்புக்கொடு. என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இனி ஆண்டவரே, இது சாத்தானுடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மோசமோக்குகிற பொல்லாத சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. அர்ப்பணித்து ஜெபிங்க, அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆமென். அர்ப்பணித்து ஜெபிங்க, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்த உம்முடைய வசனத்தை நான் ஆண்டவரே அறையிலே ஆண்டவரே கச்சையாய் கட்டி கொள்ளுகிறேன் ஐயா. ஆமென். இயேசுவே, ஆண்டவரே சத்தியம் என்ற ஆமென் வசனத்தை நான் அறையிலே கட்டி கொள்ளுகிறேன். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, ஆண்டவரே உம்மை நான் ஆண்டவரே என் இடுப்புல அறையில கட்டி கொள்றப்பா. ஆண்டவரே, உம்மை நான் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை இருதயத்தில் தரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். ஆமென். அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறதுனாலே உண்டாகிற விசுவாசம், அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறதுனாலே உண்டாகிற விடுதலை ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென் இந்த நாள் இரவிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் சத்தியம் என்ற வசனத்தை பற்றி பிடித்திருக்கிற, இயேசுவை பற்றி பிடித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்பொழுது ஒரு தெய்வீக விடுதலை உண்டாவதாக. சத்துருடைய பிடித்து விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. வஞ்சக சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. குடும்பங்களை பிளவுபடுத்துகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், 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 ஆமென். ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை கொடுத்தார். ஆமென். ஏவாள் ஆமென் ஆதாமோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஒரு நபர், பரலோக தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய ஒரு நபர். ஆனால் அந்த ஏவாள் சாத்தானோடு கூட சஞ்சரித்தாள், சாத்தானோடு கூட பேசினாள். ஆமென், ஆமென். அந்த வஞ்சகம் ஒரு பிளவை உண்டாக்கினது, பாவத்தை கொண்டு வந்தது, மரணத்தை கொண்டு வந்தது. அதே போல குடும்பத்தை வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. குடும்பங்களை விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகளை வேறொருக்கு நினைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால வேறொருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களை விடுதலை உண்டாவதாக. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஹalleluya ஆமென் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிற வார்த்தைக்காய், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya
அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரத்தின் மூலமாய் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும்படியாய் சபையார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, பிரிந்திருக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவியை பிரித்து வைத்திருக்கிற குடும்பங்கள், அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு தூரமாய் போய், தாய் தகப்பனை விட்டு தூரமாய் போய் யாரோ ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை விட்டே தூரமாய் போன அநேக நபர்கள் இருக்கிறாங்க. சாத்தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சாத்தானுடைய உபாய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். உலக சிற்றின்பங்கள் மூலமாய், ஆண்டவரே ஆசை பாஷங்களின் மூலமாய் அநேக குடும்பங்கள் பிளவுபட்டிருக்கிறதுப்பா. நாங்கள் இந்த நாளில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வார்களாக. ஆமென். ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகளை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் அழிந்து போவதாக. உபச்சாரத்தின் ஆவிகள் அழிந்து போவதாக. குடும்பங்களோர் விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தை பூமிப்படுத்த இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. குடும்பங்கள் ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஒரு ஜெயம் உண்டாவதாக. அப்படியே கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் போராடி ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விடுவித்து எடுக்கிறோம், விடுவித்து எடுக்கிறோம். இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென், சாத்தான் தந்திரமாய் மறைந்து செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஆமென். அநேகருடைய பிசினஸுக்கு விரோதமாய், ஆமென், அநேகருடைய தொழிலுக்கு விரோதமாய், ஆமென், சாத்தான் தந்திரமா கிரியை செய்து அந்த பிசினஸ் அப்படியே நாசம் பண்ண விரும்புகிறார், அந்த தொழிலை கெடுத்து போட விரும்புகிறார். கரங்களை தட்டி அந்த கிரியைகளை அழித்து ஜெபிக்க பாப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறோம், குடும்பங்களை விட்டு வெளியே போ. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலமாய் வெளிப்படுவதாக, பலமாய் வெளிப்படுவதாக. ஓ ராலா ராஜகமா லிமாலாரா லிமா லமோ கடலமோ ஷமலம லிமா லமரமரா. ஆமென், 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 ஆமென். குடும்பங்கள்ல வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜெபிங்க. எல்லாரும் கடிந்து ஜெபிங்க. குடும்பத்துல வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படட்டும், இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் விடுவிக்கிறார். கரங்களை தட்டி ஜெபிங்க, ஜெபிங்க, ஊக்கமாய் ஜெபிங்க, நாமம் திறந்து ஜெபிங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, இப்பொழுது வியாதிகள் அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். சாத்தானுடைய உபாய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விடுவிக்கிற ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின் மூலமா ஜெபத்தை கேட்டு குடும்பங்களை விடுவித்திருக்கிறபடியினால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க பாப்போம். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. வருகிற நாட்கள்ல அவன் நடக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடக்கிற ஆமென் அந்த விடுதலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வியாதியஸ்தர்களுக்கான ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்.
ஆமென். தூர இடத்துல இருந்து இதற்காக அநேக நபர்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்து வருவார்கள். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரத்யட்சமாய் அற்புதங்களை காண செய்யணும். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திர சொல்லுங்க. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. குமாரனா இயேசுவை ஸ்தோத்திர சொல்லுங்க. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திர சொல்லுங்க. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஜெபம். சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அறிந்து அந்த பிசாசின் கிரியைகளை ஆண்டவரே எதிர்த்து ஜெயித்து ஆண்டவரே திராணி உள்ளவர்களாய் நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி இருக்கிற தேவனுக்கு நன்றி. தொடர் ஜெபத்தின் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்கள் அநேக குடும்பங்களில் அற்புதங்களை கொண்டு வருகிற தேவனுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். மீதமுள்ள நாட்களில் நடக்கிற ஜெபங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். சபையிலும் தூர இடங்களிலும் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் அமருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்பமான எங்களை உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.